अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழ்வே மண்புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழ்வே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழ்வே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழ்வே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழ்வே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழ்வே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழ்வே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழ்வே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழ்வே. பிராட்டி உகக்கும்படியா பிராட்டியினுடைய அரும்பெரும் குணங்கள், எம்பெருமானுடைய குணங்கள் எப்படி அரும்பெரும் குணங்களாக அளக்க முடியாது இருக்குதோ, அளவில்லாத இருக்குதோ, அதை போல பிராட்டியினுடைய குணமும் எம்பெருமானை போல அளக்க முடியாததா எம்பெருமானோத்ததா இருக்குது அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுனால சர்வதந்திர சுதந்திரன்னு பிராட்டி உகந்து அவருக்கு விருதை கொடுத்தார். அப்படிப்பட்ட சுவாமிக்கு சுவாமி வாழியே அப்படின்னு சொல்கிறோம். அதில் பசுமரத்தாணி போல பிஞ்சு மனசில் காட்டுற விஷயம் என்றைக்கும் சலிக்காத அப்படியே நிற்கும் மனசில் ஆயுஷ் பர்யந்தம். அதனால் ஸ்தோத்திர பாடத்தில் ஸ்ரீஸ்துதியிலேயே இப்படி பிராட்டியினுடைய உயர்ந்த தன்மைகள், பிரம்மத்துவன்றது காரணத்துவம், உபாயத்துவம், உபேயத்துவம், அந்தர்பதேசத்துவம், இப்படி நாமரூப வியாக்கரணத்துவம் எல்லாம் பிராட்டிக்கு உண்டு அப்படின்றத இந்த ஸ்லோகத்திலேயே இந்த ஸ்தோத்திரத்திலே சாதிச்சு வரார். கீழே கீழே பிராட்டியினுடைய பெருமையா, அதாவது பிராட்டி எப்படி உள்புகுந்து நாமரூப வியாக்கரணம் பண்ணுறாளோ பெருமாளோட கூட சேர்ந்து தனியே இல்லை. எப்பவும் பெருமாள்னு சொன்னாலும் பெருமாள் தனியே பண்ணலை அந்த காரியத்தை, பிராட்டின்னு சொன்னாலும் பிராட்டி தனியே பண்ணலை. ஒரே ஒரு காரியம்தான் பிராட்டி பண்ணுறா தனியே. அதாவது பரிந்துரைக்காராள் அப்படின்னு சொல்லச்சே, புருஷகாரம் பண்ணுறான்னு சொல்லச்சே மாத்திரம்தான் பிராட்டி தனியை பண்ணுறா அப்படின்னு. ஏன்னா அந்த காரியமே அதை நன்னா காட்டும். ஒருத்தர் பரிந்துரைக்கிறா அப்படின்னு சொன்னால் பெருமாளும் பரிந்துரைக்கிறார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பரிந்துரைக்கிறான்னா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது தான் பரிந்துரைக்கிறது. அதுலேயும் எப்படி அப்படின்னா இவாளுக்கு அந்த இடத்துல வால்லபியம் இருக்கும். இவா சொல்கிறத தட்டாது இருக்கும். முதல்ல அவளுக்கு இவாளை காட்டிலும் மேன்மை இருக்கும், பரத்துவம் இருக்கும். பரிந்துரைக்கிறவளை காட்டிலும் மேன்மை உடையவாளாக இருப்பா, பரத்துவம் உடையவாளாக இருப்பா. சரி, பரத்துவம் உடையவாளாக இருக்கான்னா இவா ரொம்ப கீழ்பட்டவாளா கெஞ்சின்னு இருப்பாளா அப்படின்னா இல்லை. இவாளுக்கு அந்த இடத்துல வால்லபியம் இருக்கும். இதை நீ பண்ண வேண்டும் அப்படின்னு நியமிக்கக்கூடிய தன்மை போல இருக்கக்கூடியவா பரிந்துரைன்னு சொல்கிறோம். அதாவது நியமிக்கிறது பரிந்துரை, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நியமிக்கணும்னா மேலே இருக்கவன் கீழே இருக்கவனை பண்ணுறது நியமிக்கிறது. நீ இந்த காரியத்தை பண்ண அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம். பரிந்துரைக்கிறதுன்றது என்னன்னா பரிந்துரைக்கிறது
அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, தனக்கு சமமாக இருக்கவாக்கிட்ட, அதாவது தன் சொல்ல தட்டாதவாளிடத்துல இந்த காரியத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான், இந்த காரியத்தை பண்ணுறது தான் நமக்கு அழகு, இதை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் பரிந்துரைக்கிறது. பரிந்துரைக்கிறது புருஷகாரன்றதுக்கு பூர்ண அர்த்தம் தான். நாம் லோகத்தில் சில பேர் பரிந்துரைப்பா, ரெக்கமெண்ட் பண்ணுவா, அதெல்லாம் காரியகரமாகாது போயிடும். அதெல்லாம் பரிந்துரைக்கிறதுன்றது அர்த்தமே இல்லை. பரிந்துரைக்கிறது புருஷகாரம் பண்ணுறதுன்னா, தன்னோடு ஒத்தவாளாக இருக்கவாக்கிட்ட நாம் இந்த காரியத்தை பண்ணணும், இதுதான் நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நடத்தி வைக்கிறாளே அவள் மூலமாக, அதுதான் பரிந்துரைக்கிறது. அவளோட சேர்ந்து நடத்துகிறாளே அதுதான் பரிந்துரைக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அது மாத்திரம்தான் பிராட்டிக்கு தன்னேற்றமானது. மீதி எல்லாம் பெருமாளுக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ அது மொத்தம் பிராட்டிக்கும் உண்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். அதாவது பெருமாளுக்கு பரிந்துரைக்கிற காரியம் இல்லை போல இருக்கே, அப்போ பிராட்டியை விட ஒரு அம்சம் பெருமாளுக்கு கம்மியோ அப்படின்னு ஏற்படுது. இப்போ பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இல்லை, உபாயத்துவம் இல்லை, அந்த பிரவேசத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குறைச்சல் நீங்கள் சொல்கிறீங்களே, இல்லைன்னு சொல்கிறது அளவிடுற மாதிரி ஆறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெருமாளுக்கு அந்த பரிந்துரைக்கிற காரியம் இல்லையா, பிராட்டிக்கு இந்த பரிந்துரைக்கிற தன்மை ஏற்றம் அதிகம் அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு இல்லை அப்படின்னு இல்லை. பெருமாள் இருக்குது பெருமாளுக்கு, ஆனால் பிராயசா பெருமாள் அந்த காரியத்தை பண்ணலை. பிராயசா அந்த பரிந்துரைக்கிற காரியத்தை பண்ணலை. காரணம் அவனுக்கு பதித்துவம் இருக்குது. அதனால அவன் பரிந்துரைக்க வேண்டியதில்லை. அவன் காரியத்தை பண்ணான்னா தர்ம தர்மிணி அப்படின்னு பிராட்டியும் கூட சேர்ந்து பண்ண போகிறோம். அதனால் பிராட்டியின் இடத்துல அந்த இடத்துல பரிந்துரைக்கிறதுன்றதுக்கு அவசியம் இல்லை. நீ இந்த காரியத்தை பண்ணணும், நானும் நீயும் சேர்ந்து அப்படின்னு பிராட்டியின் இடத்துல பரிந்துரைக்கிற மாதிரி அவன் பண்ண வேண்டிய சமயம் வாய்க்காது. அதனால் அவன் பண்ணுறதில்லை. அதனால் அவன் பரிந்துரைக்கிறது இல்லைன்னு அப்படி இல்லை. அவனும் எப்படி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகையாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கு திண்கடல் காலசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமால் அப்படின்னு 2 பேருமே அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு அங்கே அஜ்ஞாத நிகிரகத்தை உடைய பிராட்டியும் தீங்கிழைக்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டதோ ஆழ்வாரால். அதான் அது சூக்ஷ்மமாக அங்கே காமிக்கப்பட்டது. பிராட்டிக்கு பிராயசா அஜ்ஞாத நிகிரகத்தும் தான் இந்த 99.9999% சொல்கிறா போல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விசேஷ இதில் அவளும் சேர்ந்து தான் அதை பண்ணுறான். சரி, அதே போல் பிராட்டி பரிந்துரை பண்ணுறா, பெருமாள் எப்பவும் அந்த பரிந்துரையை பண்ணுறதில்லை. ஆனால் அவன் கூட பிராட்டியின் இடத்துல ஒன்று சொல், என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும் அப்படின்ற இடத்துல பெருமாள் என்ன பண்ணுறார், பிராட்டி
இந்த ஜீவன் விஷயத்துல தான் பரிந்துரை பண்ணுறான். நகஷ்டின் நாபராஜ்யத்தை எடுத்துக்கோடா இவனையும் அப்படின்னு பெருமாள் இடத்துல விஜாபனம் பண்ணுறான். தன்னடியார் திறத்தக அப்படி பண்ணுறா, பரிந்துரை பண்ணுறா. உடனே பெருமாள் பிராட்டியும் இவனை கை கொள்றா அப்படின்றது இருக்கு. அப்படிப்பட்ட பிராட்டியே என்னமோ இவனை பரிந்துரைத்தேன், 2 பேரும் இவனை கை கொண்டோம், ஆனால் இவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அந்த கை கொண்ட ஜீவனிடத்தில் ஒரு கால் அவன் தோஷத்தை கண்டு சொல்லுவாளாகில். தோஷத்தை கண்டு சொல்ல மாட்டான். ஏன்னா அவள சர்வஜாள், சர்வசக்தி உடையவர்கள். அப்படி இருந்துச்சே அவனுடைய தோஷம் இப்போ தான் புதுசாக இவளுக்கு தெரிய போகிறதில்லை. மலையாக இருக்கிற தோஷங்கள்லாம் தெரிஞ்சு தான் அதெல்லாம் நிகிரகம் பண்ணாலே காப்பாற்றணும் அப்படின்னு அஜ்ஞாத நிகிரகத்தை கொண்டிருக்கா, பரிந்துரைக்கிறா. இருந்தாலும் ஆன மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருமாகில் வராது, அப்படி வந்ததுனால் அப்படின்னு அர்த்தம். தன்னடியார் திறத்தகத்து இப்படி பிராட்டி புருஷகாரம் பண்ணி கை கொண்டுட்டான். அடியவன் அப்படின்னு பெருமாள் கை கொண்டுட்டாள்னா இவா 2 பேரும் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும். மீதி யாருன்னா பெருமாள் கிட்ட இவன் அயோக்கிய நீ எப்படி கை கொண்ட அப்படின்னு கேட்கவே முடியாது. மிஞ்சி போனால் யார் சொல்லலாம் இவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு அந்த புருஷகாரம் பண்ண பிராட்டியே தாமரையாள் தான் சொல்லலாம். மீதி பேருக்கு அது பிரசக்தியே இல்லை. பெருமாள்கிட்ட நெருங்கவே முடியாது, நீயே இது பண்ணேன்னு கேட்குறதுக்கு. சரி, தாமரையாள் ஆகிலும் அப்படி தாமரையாள் சிதை குறைக்குமேல் அவன் பேரில் குறை சொன்னாள்னா சொல்லுவாளாகில் சிதை குறைக்குமேல். அந்த மாதிரி பண்ணால் உடனே பெருமாள் என்ன பண்ணுவா, அவள் பண்ண காரியத்தை பெருமாள் இப்போ பண்ணுது. என்னடியார் அது செய்யார், என்னுடைய அடிவை நான் போனவன் அது அவள் சிதை குறைக்கு மேல் நாங்கள் சொன்னார். அவள் குறை சொன்னாலும் கூட அந்த குறையை அவன் பண்ண மாட்டான்னு அந்த சப்தத்தையே சொல்ல மாட்டான். எப்படி பிராட்டி அவனுடைய குற்றத்தெல்லாம் சொல்லாத கை கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாளோ, யார் தான் குற்றம் பண்ண நகஷ்டின் நாபராஜ்யதி ஓ இவனையும் கை கொள்ளுன்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி பெருமாளும் என்னடியார் அது செய்யார். நீ ஏதோ சொன்னையே அந்த விஷயத்தை என்னுடைய அடியவனானவன் செய்யவே மாட்டான். இதுக்கு முன்ன அடியவனாத்துக்கு முன்ன நாஸ்திக புறா, பூர்வத்தில் அவன் நாஸ்திகனா இருந்திருக்கலாம். இப்போ ஆதிதேவம் சமாசிரயத்து நிர்தோஷம் தம் வித்தி, நம்ம சரணடைஞ்சா விட்டு அவன் நிர்தோஷன் அப்படின்னு தான் அறியணும். அதனால என்னடியார் அது செய்யார், அப்போ நான் சொல்றது தப்பா அப்படின்னு அவ சொன்னா கூட செய்தாரேல் அப்படி ஏதாவது அந்த காரியம் அவன் செய்ய மாட்டான். பிராட்டியும் தப்பு சொல்ல மாட்டா, சிதை குறைக்கு மேல் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போது பெருமாள் என்ன சொல்கிறார், என்னடியார் அது செய்யார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இவ சொன்னது தப்பான்னா இல்லை. அதனால் செய்தாரேல் அப்படி ஏதாவது ஒன்று செய்திருப்பாராகில் நீ சொல்கிறத நன்று செய்தார் என்பர் போலும், எல்லாமே போலும் தான். அவ தப்பு சொல்லுவாளாகில் எம்பெருமான் என்ன சொல்லுவான், அது அப்படி பண்ணியிருந்தான்னா நல்லது பண்ணான்னு தான் அதுக்கு அர்த்தம். நல்லது பண்ண போல தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நன்னு செய்தார் என்பர் போலும். அந்த இடத்துல பெருமாள் நன்னு செய்தார் அப்படின்னு இவன் தப்பு பண்ணத்தை அவன் தப்பே பண்ண மாட்டான், அப்படி பண்ணியிருந்தாலும் நல்லது பண்ணான் அப்படின்னு சொல்லுவார் போலும்னு
அந்த இடத்துல பிராட்டியின் இடத்துல பிராட்டி எப்பவும் ஜீவர்கள் விஷயத்தில் பெருமாள் இடத்துல பரிந்துரை பண்ணுற மாதிரி இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரைச்சே பெருமாளும் பிராட்டியின் இடத்துல இந்த பரிந்துரையை பண்ணுறார். அது செய்யார் என் நடியார் செய்தாரே அப்படி செய்து நன்னு செய்தார் என்பர் போலும். அப்படி ஒரு காலம் அவள் பண்ணியிருந்தாள்னா அது நல்லது தான் பண்ணியிருப்பா அப்படின்றாங்க. அதனால் பெருமாளும் அஜ்ஞாத நிகிரகத்துவம் கொண்டு பிராட்டியின் இடத்துல சொல்லக்கூடிய பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு கால விசேஷமும் உண்டு. ஆனால் அதுக்கெல்லாம் எப்பவும் பிரசக்தி இல்லை. இங்கே நிறைய எப்போ பிரசக்தியாக இருந்ததோ அதை மாத்திரம் இங்கே சொல்கிறோம். அதனால் பெருமாளுக்கு உடனே புருஷகாரத்துவம் இல்லை அப்படின்னு தேசிக சம்பிரதாய சொல்கிறாளே, அப்போ அது மாத்திரம் சரியா? பிரம்மத்துவம் இல்லை உபாயத்துவம் இல்லைன்னு சொன்னால் தான் பிராட்டியை அளவிடுற மாதிரி ஆகுது. பெருமாளை இப்போ அளவிடுற மாதிரி ஆகலையா? பிராட்டிக்கு மாத்திரமே தன்னேற்றமான புருஷகாரம் இருக்குது, புருஷகாரத்துவம் இருக்குது. அதனால் பெருமாளுக்கு அது இல்லைன்னு அவள் சொல்கிறா. அதுவும் தான் குறைச்சல் அப்படின்னு இங்கே அந்த தோஷாரோபணம் பண்ண முடியாது, அதுக்கு பிரசக்தி இல்லை. சரி, இப்படி பிராட்டியினுடைய அரும்பெரும் குணங்கள்லாம் சொல்லிட்டு வர சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் பிராட்டியினுடைய அவதாரத்தை பற்றி சொன்னார். அதாவது 10-11 ஸ்லோகங்களில் 12வது ஸ்லோகத்தில் அந்த பிராட்டியினுடைய மேன்மை எப்படி எம்பெருமானுக்கு பரத்துவம் உண்டோ, பிரம்மா ஸ்வயம்பூஷ்சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா ராத்தும் நசக்தா யுதி ராமவத்யம் அப்படின்னு, அதாவது பிரம்மாவனாலையும் சிவனாராலையும் இந்திரனாலையும் ராமன் ஒருத்தனை தண்டிக்கணும்னு நினச்சிட்டான்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல தான் அதை அப்படியே எதிராகவும் எடுத்துக்கணும். ராமன் ஒருத்தன் காப்பாற்றணும்னு நினச்சிட்டான்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கணும். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, தானே தோன்றினவர் பிரம்மான் அல்ல, சதுரானனன் 4 முகத்தை கொண்டு வேதம் ஓதுறவன். அப்படிப்பட்ட பிரம்மாவாகியும் திரிநேத்திரன் 3 கண்ண உடையவன் முக்கண்ணன், திரிபுராந்தகன், திரிபுரத்தை எரித்தவன். அப்படிப்பட்ட ருத்ரனாக இருந்தாலும் மகேந்திரனாக இருக்கக்கூடியவனும் தேவர்களுக்கெல்லாம் பத்தியாக இருக்கக்கூடிய இந்திரனும் யாராலையும் இது பண்ண முடியாது அப்படின்னு பெருமாளுக்கு எப்படி அங்கே சொல்லித்தோ தத்துல்லையா பிராட்டி இருக்கா அப்படின்ற இதை இந்த இடத்துல அவர்களுடைய பத்னிகளுடைய ஏற்றங்கள்லாம் இவளுடைய லவலேச அனுகிரகத்தினாலே வந்தது அப்படின்னு இங்கே ஆசம்சாரம் விததமக்கிலம் வாங்மயம் எத்விபூதி. பிரம்மா படைத்த நாள், பிரம்மா படைக்கிறானே, அந்த படைத்த நாள்லேருந்து என்னென்ன வாக்குகள்லாம் கிளம்புறதோ கிரந்தங்கள்லாம் கிளம்புறதோ அது மொத்தத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, அவளும் உன்னுடைய கட்டாட்ச லேசம் பெற்றவள் தான். அதே போல சிவனார் மேரு தன்வா, மேருவே வில்லா வளைச்சு திரிபுரனை 3 பட்டணத்தை எரிச்சானே, அப்படிப்பட்ட சிவனும் அந்த பார்வதி என்னுடைய புருவ நெருப்புக்கு, அதாவது மன்மத பானத்துக்கு தோற்று நிற்கான். அப்படிப்பட்ட பெருமை பெற்ற பார்வதியும் 1000 கண்ணுடைய இந்திரன் எப்போவுமே சச்சி அந்த இந்திராணியே நோக்கின்னு இருக்கான். அப்படி இந்திரன் தேவதைகளுக்கெல்லாம் பதியாக இருந்தாலும் இந்திராணிக்கு வசப்பட்டவனாக இருக்கான். சிவன் திரிபுரத்தை எரித்தா கூட
பார்வதிக்கு வசப்பட்டவனாக இருக்கான். இப்படி இந்த 3 தேவிமார்களுக்கும் பிரம்மாவனுடைய தேவி சரஸ்வதி அவளுக்கு வந்த பெருமையெல்லாம் பாவலேசேஸ்பதி அப்படின்னு சொன்னான். இந்த பிராட்டியினுடைய அவதாரங்கள்லாம் எப்படி வருதுன்றதெல்லாம் சொல்லி பூர்வ ஸ்லோகத்தில் இதை சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் எப்படி திருப்பார்கடல்ல வந்து தோன்றினானோ, தோன்றி சர்வேஸ்வரனா விளங்குறானோ, அதுபோல பிராட்டியும் திருப்பார்கடல்ல தோன்றி அவதரித்து லோகேஸ்வரியா பட்டாபிஷேகம் பண்ணிண்டு விளங்குறாள் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷண்ணாம் அம்போராசேரதிகத சுதா சம்பளவாத் உச்சிதாம் த்வாம் புஷ்பாசாரஸ்தகித புவனைः புஷ்கலாவர்த்தகாத்யைः क्लुप्तारम्भाः कनककलशैः अभ्यषिञ्चन् गजेन्द्राः अग्रे भर्तुः सरसिजमये भद्रपीठे निषण्णाम् अम्भोरासेरधिगतसुधा सम्प्लवादुचितां त्वाम् पुष्पासारस्थगितभुवनैः पुष्कलावर्तकाद्यैः क्लुप्तारम्भाः कनककलशैः अभ्यषिञ्चन् गजेन्द्राः அக்ரே பர்த்துஹு நாயகனுடைய எதிரில் முதல்லையே அக்ரே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்திலேயே ஏன்னா இது எங்கேயோ இவளுடைய பெருமை பெருமாளுக்கு இவ பத்னி, அதனால பெருமாளுக்கு இவ கீழ்பட்டவ, அதனால இவளுக்கு பட்டாபிஷேகமெல்லாம் எங்கேயோ நடந்தது அப்படின்னு நினைக்க வேணாம். அக்ரே பர்த்துஹு அதை கூட என்ன பர்த்துர் அக்ரேன்னு கூட சொல்லலை. அப்புறம் பிராசத்துக்காக இந்த மாதிரி சொன்னார்ன்றதெல்லாம் அப்புறம் நான் அக்ரே பர்த்துஹு எதிரில் சாக்ஷாத் யார் இடத்துல பர்த்துஹு அந்த எம்பெருமான் இருக்கான நாயகன். பர்த்தான்னா பரிக்கிறவன் அர்த்தம் சொல்றேன். அப்படிப்பட்டவனுடைய எதிரிலேயே சரசிஜமயே சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷன்னாம். பெருமாள் எதிர்க்க சரி எதிரில் அவன் இருக்கான். இவளுக்கு ஏதோ விசேஷம் நடக்கிறது, ஒரு மாதிரி கவனமாக நடக்கிறது அப்படின்னு இல்லை. சரசிஜமயே இவளே வந்து ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வான்னு சொன்னேரே, அந்த மாதிரி இவ சரசிஜத்துல தான் எப்பவுமே இவளுக்கு ஸ்தானம். அதனால சரசிஜமயே அந்த தாமரையாகிய பத்ரபீட்டே. பத்ரம் அப்படின்னு சொன்னா மங்களம்னு ஒரு பொருள், சிங்கம் சிம்மம்னு ஒரு பொருள். அதனால தாமரையாகிற சிங்காசனத்தில், அதாவது பெருமாள் தான் ஆசனத்தில் வீற்றிருக்கான், சிம்மாசனத்தில் வீட்டு கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்ற ரீதியில் பெருமாள் தான் அப்படி இருக்கான். அதனால் இல்லை தத்துல்யமா இவளுக்கும் என்ன சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷண்ணாம். இவ எங்கே அமர்ந்திருக்கான்? பெருமாள் எதிர்க்க பத்ரபீட்டத்தில் சிங்காசனத்தில் சரசிஜமயமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கான். அப்படிப்பட்ட அம்போராசேரதிகத சுதா சம்பளவாத் உச்சிதாம் த்வாம். அம்போராசேஹே
அம்பு ராசி, அதாவது கடல். அந்த கடல்லிருந்து, அம்புன்னா ஜலம், ஜலராசி, ஜலக்கூட்டம், கடல். கடல்லிருந்து அம்போராசே அதிகத சுதா சம்ப்ளவாதுதிதாம் த்வாம். அதிகத சுதா, சுதா சம்ப்ளவாத், அதாவது சுதான்னா அமுதம், அதிகத சுதான்னா அப்படியே அமுதம் திரண்டு வருது. தேவர்களுக்கும் அசுரர்களையும் வச்சு அமிர்தத்தை கடைய செய்தான் இவ அந்த அமிர்தத்தோட பெண்ணமுதா மகாலட்சுமி அவதரிச்சான். அதனால் அதிகத சுதா சம்ப்ளவாத்து, அந்த அமுதம் திரண்டு வரப்பெற்ற, கடல்லேருந்து அமுதம் திரண்டு வரப்பெற்ற போது, பெற்ற போது உத்தி தாம், இவன் என்ன பண்ணா, இவளும் அங்கிருந்து தோன்றினான். எப்படி பெருமாள் திருப்பார்கடலில் அவதரித்து இந்த லீலா விபூதியினுடைய இதெல்லாம் பண்ணுறானோ நிர்வாகாதிகள்லாம், அதுபோல் பிராட்டியும் அதான். இந்த 3 பேருடைய பெருமையெல்லாம் இருக்க ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதெல்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி திருப்பார்கடலில் அவதரித்து அதை காண்பிச்சா அப்படின்னு. அதிகத சுதா சம்ப்ளவாத்து உத்திதாம், அப்படி அமுதம் திரண்டு வரப்பெற்ற போது இவளும் தோன்றி, அப்படி தோன்றினா, அப்படி தோன்றின உன்னை, இப்படி தோன்றின போதுதான் அக்ரே பர்த்து சரசிமயே பத்ரபீட்டே நிஷன்னாம். இந்த கடல்ல அமிர்தத்தோடு கூட அமிர்தம் திரண்டு வரைச்சே இவளும் வந்து தோன்றி பெருமாளுடைய எதிரில் பத்ரபீட்டத்தில் இருந்து, பத்மமாகிற பத்மபீடத்தில் இருந்து அப்படியே புஷ்பாசாரஸ்தகித புவனை புஷ்கலாவர்த்தகாத்யை. புஷ்பாசாரம், ஆசாரம்னா பொழியறதுன்னு அர்த்தம். புஷ்பாசாரம் பூமாரி பொழியரா போலே, ஸ்தகித புவனை உலகங்கள்லாம் மறைக்கிற, புஷ்கலாவர்த்தகாத்யை. புஷ்கலாவர்த்தம் அப்படின்றது மேகங்கள், மேகங்களில் ஒரு மேகத்துக்கு பேர். அந்த புஷ்கலாவர்த்தம் புஷ்கலாவர்த்தகாத்யை, புஷ்கலாவர்த்தம் முதலிய மேகங்கள்னால புஷ்பாசார ஸ்தகித புவனை, புஷ்பாசாரம் புஷ்பமாரிகள், பூமாரி போன்ற மேகம் என்ன பண்ணும், நீர்ப்பெருக்கு தான். அது எப்படி இருக்குது, பூமாரி போல இருக்குது அந்த நீர்ப்பெருக்கு. ஏதோ இந்த புஷ்கலாவர்த்த மேகங்கள்லாம் பிரளய காலத்தில் பொழிஞ்சி ஒரே வெள்ளக்காடாகி எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி இல்லை. பூமாரி பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அதுபோல் மென்மையாக, அதே சமயத்தில் பூமாரி பொழிஞ்சா அந்த பூமாரிக்கு அண்ணண்ட பக்கம் இருக்கிறதெல்லாம் தெரியுமா, தெரியாது. அதை போல் இந்த புஷ்பவிருஷ்டி போல் இருக்கக்கூடிய தார பெருக்கு இருக்குதே, அதனால் அந்த மேகங்கள் பொழியக்கூடிய அந்த நீர் பெருக்கால் லோகங்கள்லாம் அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி மறைக்கிற சமயத்தை ஆன மாதிரி கிளுப்தாரம்பாகா, பத்ரபீட்டத்தில் உட்கார்ந்த போது மேகங்கள் இந்த மாதிரி பூமாரியை போல பொழிஞ்சு உலகங்கள்லாம் மறைக்க பண்ணி ஆரம்பம், அதாவது இவளுடைய பட்டாபிஷேகத்தை ஆரம்பிக்கிறது. கிளுப்தாரம்பகா, அதனால் மேகங்கள்னால் தொடங்க பெற்றது அந்த பட்டாபிஷேகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கனக கலசைஹி அபியசிஞ்சன் கஜேந்திரா. கஜேந்திரன் இருக்கானே, அதாவது அஷ்ட திக்கஜங்கள், இந்த திக்கஜங்கள்லாம் என்ன பண்ணுது, கனக கலசைஹி, கனக கலசத்தினால நீரை கொண்டு வந்து அபியசிஞ்சன் நீராட்டினா. பொற்குடங்கள்னால முதல்ல மேகம் என்ன பண்ணிட்டு பூமாரி பொழியறா போல
நீர் பெருக்க சொரிஞ்சது. உடனே அது ஆரம்பம். திக்கஜங்கள்லாம் கனக கலசங்கள்னால பொற்குடங்களை கொண்டு வந்து தீர்த்தம் கொண்டு வந்து இவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உடனே பெருமாள் திருமார்பில் உபேந்திரனுடைய திருமார்பில் ஏறி அமர்ந்தார்கள். அதனால் பிராட்டியும் திருப்பார்கடலில் பெருமாளை போல தோன்றி சர்வேஸ்வரியாக பட்டாபிஷேகம் கண்டாள். அதனாலே லோகத்துக்கெல்லாம் எம்பெருமான் எப்படி ஈஸ்வரனோ அதுபோல் இவளும் ஈஸ்வரியாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதித்தார். பூர்வ ஸ்லோகத்திலேயே இந்த பெருமையிலான். அதனால் பெருமாளுடைய திருமேனி போல இவளுக்கும் அந்த ஆத்யாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரவாசுதேவனுடைய திருமார்பிலேருந்து அவதாரங்கள்லாம் உண்டாருதுன்னு சொன்னால், இங்கே பெருமாள் ஸ்ரீராப்தியில் தோன்றினா போல இங்கே பிராட்டி தோன்றி இந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பெருமாள் திருமார்பில் அமர்ந்தாள் அப்படின்றத இந்த இடத்துல. அதுவும் அக்ரே பர்த்துகு, பர்த்துவனுடைய எதிரிலேயே இந்த பட்டாபிஷேகம். ஏன்னா ரெண்டு பேரும் யுவத்வாதோ துல்லியே அப்படின்ற ரீதியில் ரெண்டு பேரும் துல்லியமாக இருக்கா. இவாளே என்ன பதி பத்னித்துவ வேஷம் இவாளுடைய இச்சையினால் கொண்டிருக்கிறதுனால, அந்த குணங்களை கொண்டிருக்கிறதுனால என்ன அவன் பத்தியாக இருந்து இதுவாக இருக்கா, இவ பத்னியாக இருந்து பரதந்திரையாக இருக்கா, எம்பெருமானுக்கு அதீனமாக தந்திரையாக இருக்கா. அவ்வளோ. ஆனாலும் இந்த இடத்துல எம்பெருமானும் போல இவளும் லோகத்துக்கு ஈஸ்வரி. அந்த இடத்துலையே சொல்லப்பட்டது ஈசானா அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரனுக்கு பத்னியாக இருக்கிறவ ஈஸ்வரியாக இருக்கவோ லோகத்தை ஆளணும்னு இல்லை. ஆனால் ஈசானான்னு சொன்னால் ஜகத்தை ஆளக்கூடிய ஈஸ்வரிக்கு தான் ஈசானான்னு பேருன்னு அங்கேயே சொன்னோம். இந்த ஈஸ்வரி லோகேஸ்வரிக்கு இங்கே பட்டாபிஷேகம் பண்ணினதை சொன்னதுனால இவ லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரி அப்படின்றத லோகைகேஸ்வரி லோகநாத் தைத்தே அப்படின்னு ஆள வந்தார் சாய்க்கிறர். போன ஸ்லோகத்தில் இவாளுக்கெல்லாம் வந்த பெருமை ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத் அப்படின்ற ஸ்லோகத்தில் ஆள வந்தார் சாய்ச்சார். அதை போன ஸ்லோகத்தில் இவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மேன்மையை சாய்ச்சார். இப்படி பெருமாளுக்கு துல்லியாக இவளும் லோகத்துக்கு ஈஸ்வரியாக இருக்காள் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கெல்லாம் காண்பித்தார். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உலவே நமஹாரிவம்சோபாதீனதிவர்யாந்தஜன்ஷம் ஸ்ரீரங்கபூர்வசரசித்தீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.